வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டரை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தூய்மையான பார்வை, தூய்மையான வார்த்தை, தூய்மையான செயல், இவைதான் ஒரு மனிதனை என்றும் சந்தோஷமாக வைத்திருக்க கூடியது. இறைவனுக்கு நிகராக நாம் ஆக வேண்டும் என்றால் இறைவனுக்கு நிகரான இயல்பினை நாம் எமக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் நிச்சயமாக எமது பார்வையை தூய்மையாக்க வேண்டும். தூய்மையான பார்வை என்பது குறைபாடுகளை பார்க்காது சிறப்பியல்புகளை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். பாதி நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் பாதி நிரப்பப்படாமல் இருப்பதை பார்த்து கவலைப்படுவதை விட பாதி நிரம்பி இருப்பதை பார்த்து சந்தோஷப்படலாம் அல்லவா? அதுபோல்தான் நாம் மற்றவர்களிடம் உள்ள நல்ல குணங்களை மட்டும் பார்க்க வேண்டும். உண்மையான கருணை என்பது கலப்படமில்லாத அன்பால் உருவாக்கப்படுவது. ஆகவே நாம் கடவுளை போல் ஆக வேண்டும் என்றால் முதலில் எமது பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இலங்கையின் செய்திகள், பட்டுக்கற்ற பாடம், என்ன பிரச்சனை, இலங்கையில் யார் அந்த பாரதி, முன்னோர் மொழிகளுடன் அடுத்த 1 மணி நேரத்திற்கு இலங்கையின் இன்பப்பட்டரை அமுதமலை வானத்தில் உலாவர காத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டரை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இலங்கையின் செய்திகள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் இலங்கையில் பல பாகங்களில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இதில் தலைநகரான கொழும்பு வத்தளை மாப்போல நகரசபை மண்டபத்தில் மாசி மாதம் 25ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை 3 நாட்களுக்கு காலை 9 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிர்லிங்க தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறை தீர்க்கும் யாக குண்டம், தியான அனுபவம், ஆன்மீக படவிளக்கங்கள் போன்றவை இதில் உள்ளடங்கியுள்ளது சிறப்பம்சமாகும். சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் பக்த அடியார்களுக்காக தரிசனம் இடம்பெற காத்திருக்கின்றது. அத்தோடு முல்லைத்தீவு வட்டுவாகல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை வீதியில் அமைந்துள்ள எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் மாசி மாதம் 23ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை காலை 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை பாரதத்தின் ஆதி சிவாலயமாகிய காசி விஸ்வநாதர் ஆலய ஜோதிர்லிங்க தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் லிங்க தரிசனம், குறை போக்கும் யாக குண்டம், ஆன்மீக கண்காட்சி, படக்காட்சி, தியான அனுபவம் மற்றும் வெற்றி சக்கரம் போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். அத்தோடு யாழ்ப்பாணம் பிரவுன்ஸ் வீதியில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய சுகதாமம் மண்டபத்தில் மாசி மாதம் 24ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை காலை 9 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை பாரதத்தின் மகிமை வாய்ந்த சோமநாதர் ஆலய ஜோதிர்லிங்க தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலும் ஆன்மீக படவிளக்கம், குறை தீர்க்கும் யாக குண்டம், தியான அனுபவம், ஆன்மீக திரைப்பட காட்சிகள் போன்றன உருவாக்கப்பட்டுள்ளன சிறப்பம்சமாகும். அத்தோடு வவுனியா கட்குழி பிரம்மகுமாரிகள் வீதியில் அமைந்துள்ள எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆக்கப்பூர்வமான மனதிற்கு ஆன்மீகம் என்னும் தலைப்பின் கீழ் மாசி மாதம் 7ஆம் திகதி கிராம உத்தியோகத்தர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும், 8ஆம் திகதி ஆசிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியும், 9ஆம் திகதி சுய தொழில் முயற்சியாளர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும், 15ஆம் திகதி கலைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும், அத்தோடு வைத்தியசாலை உத்தியோகத்தர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும், வரும் 22ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு வலய கல்வி பணிப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியும், மாலை 4 மணிக்கு பொதுமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றது. அத்தோடு மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அத்தோடு கண்டி பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் குருதெனிய குருந்துவத்தை ஸ்ரீ ஆறுகண்ணி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தன்று பாரதத்தின் மகிமை வாய்ந்த சோமநாதர் ஆலய ஜோதிர்லிங்க தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 26ஆம் திகதி காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் லிங்க தரிசனம், படவிளக்க கண்காட்சி, குறை தீர்க்கும் யாக குண்டம், தியான அனுபவம் போன்றன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். அத்தோடு கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரி தினத்தன்று நள்ளிரவு 12 மணி முதல் பாரதத்தின் மகிமை வாய்ந்த ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான ராமேஸ்வரர் ஆலய லிங்கத்தின் லிங்க தரிசனமும் படவிளக்க கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அத்தோடு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை 12 ஜோதிர்லிங்க ஆன்மீக கலை கூடத்தினரால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கான மாபெரும் விவாத போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் இறுதி விவாத போட்டியானது மகா சிவராத்திரி என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுமக்களுக்கான நிகழ்வில் அரங்கேற இருப்பது சிறப்பம்சமாகும். அத்தோடு சிவ வழிபாடு மற்றும் அதன் மகத்துவம் பற்றி சங்கே முழங்கு சமூக மேம்பாட்டு கழகமும் ஜோதிர்லிங்க கலைக்கூடமும் இணைந்து நடாத்தும் சிறப்பு பட்டிமன்றத்தோடு கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். அத்துடன் மஸ்கேலியா சிவனொலி பாதமலை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரின் 12 ஜோதிர்லிங்க ஆன்மீக கலைக்கூடத்தில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சிவலிங்க ரத பவனி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரத பவனியானது சிவனொலி பாதமலையை அண்டியுள்ள பல கிராம ஆலயங்களுக்கு மாசி மாதம் 21ஆம் தேதி முதல் விஜயம் செய்யவிருப்பது சிறப்பம்சமாகும். சிவன் ராத்திரி அன்று இரவு முழுவதும் லிங்க தரிசனமும் படவிளக்க கண்காட்சிகளும் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு கதிர்காமத்தில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய 12 ஜோதிர்லிங்க ஆன்மீக கலைக்கூடத்திலும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சிறப்பு லிங்க தரிசனம், ஆன்மீக படவிளக்க கண்காட்சி, குறை தீர்க்கும் யாக குண்டம், சிறப்பு திரைப்பட காட்சிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு திருகோணமலை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பான வில்லிசை, நடனம், பாடல், சொற்பொழிவு போன்றன திருகோணமலையில் உள்ள 7 ஆலயங்களில் இடம்பெற காத்திருக்கின்றது. அவையாவன மாசி மாதம் 14ஆம் திகதி பாலையூற்று முருகன் கோவிலில் மாலை 4 மணிக்கும், திருக்கடலூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் 21ஆம் திகதி மாலை 4:30 மணிக்கும், பாரதிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் மாலை 5:30 மணிக்கும், 23ஆம் திகதி பொற்கேணி பிள்ளையார் கோவிலில் மாலை 4 மணிக்கும், 26ஆம் திகதி மகா சிவராத்திரி தினத்தன்று விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சிவன் கோவிலில் காலை 10 மணிக்கும், சேனையூர் பிள்ளையார் கோவிலில் இரவு 9 மணிக்கும், மலையாவளி அருள்மிகு திருச்சிற்றம்பலம் பிள்ளையார் ஸ்ரீ வல்லப சக்தி துர்கா தேவஸ்தானத்தில் இரவு முழுவதும் 27ஆம் திகதி மீண்டும் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சிவன் கோவிலில் மாலை 5 மணிக்கு விசேட வில்லிசை, நடனம், பாடல், சொற்பொழிவு போன்றன இடம்பெற காத்திருக்கின்றது. அத்தோடு மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு யூடியூப் தளத்தில் 12 மணி நேர காணொளி திருவிழா ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிவனின் மகிமைகள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், கவிதைகள், கதைகள், நடனங்கள், அனுபவங்கள் என மொத்தமாக 76 பாகங்கள் கொண்ட காணொளி திருவிழாவை கண்டுகளிக்க முடியும். இவை மட்டுமன்றி மேலும் பல நிலையங்களில் மகா சிவராத்திரிக்கான பல ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது பற்றிய மேலதிக தகவல்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் இன்பப்பட்டறை நிகழ்ச்சியின் ஊடாக அறிய தருகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் தனது ஆன்மீக வாழ்வின் அனுபவத்தோடு இணைந்து கொள்கிறார் தெஹிவளை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து ஆசிரியை சகோதரி அன்புமலர் அவர்கள். அமுதமலை நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் அன்புமலர். நான் எனது பாடசாலை வாழ்க்கை நான் ஒரு பொருளியல் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டும் இருக்கின்றேன். தற்போதும் நான் ஓய்வு பெற்ற போதும் பாடசாலைகளுக்கு எனது பாடசாலைக்கு மீண்டும் 2 நாட்கள் சென்று எனது கற்பித்தலை மேற்கொள்ளுகின்றேன். பொருளியல் ஆசிரியராக கடமை புரிந்ததிலும் நிறைய நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பௌதிகமான வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையை நான் பின்பற்ற தொடங்கியதும் மிகவும் புனிதமான அற்புத மாற்றங்கள் என்னுள் ஏற்பட தொடங்கின. அது என்னுடைய பாடசாலைக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் எதிர்கால சமுதாயத்துக்கும் நாட்டின் நற்பிரஜைகளாக உருவாகுவதற்கு மிக மிக ஊன்றுகோலாக உதவி செய்தது. அதை எப்படி என்றால் என்னுடைய சுய அனுபவத்தில் நான் கூறுவது, ஆரம்பத்தில் நான் பாடசாலையில் மிகவும் ஒரு எல்லாவற்றுக்கும் எடுத்த வீச்சுக்கு கோபப்படுவதும் சில பொறுமையற்ற தன்மைகள்ல நடப்பதுமாக இருந்தேன். படிப்படியாக நான் எல்லோரும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வழியை தேடுவதை போல் நான் பிரம்மகுமாரிகள் ராஜயோகம் என்ற ஒரு அமைப்புல நிலையத்தினூடாக எனது ஆன்மீக வழிகாட்டலை தேடத் தொடங்கினேன். அங்கு மிகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நுட்பவியல், தொழில்நுட்பவிய, வாழ்வியல், அறிவியல், நடைமுறை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விடயமாக இருந்தது. ஏனென்று கேட்டால் அது சாதி, மதம், மொழி, இனம் எல்லாமே கடந்த ஒரு பொதுவியலாக இருந்தது. அதுதான் இன்று எங்களோட நாட்டு மக்களுக்கு மிகவும் அவசியம். ஆகவே நான் அதை தெரிந்தெடுத்து அதை மிக உள்ளார்ந்த ரீதியாக
ரீதியாக ஒரு 2 நிமிட தியானம் 5 நிமிட தியானம் எனது வாழ்க்கையில நான் ஆரம்பிக்க தொடங்கினதும் எனது வாழ்க்கையில எனது பௌதிகமான குடும்ப வாழ்க்கை, நான் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் எனது தொழில் வாழ்க்கையிலும் சமத்துவமாக கொண்டு நடத்தக்கூடியதாக இருந்தது. அது மிகவும் ஒரு அற்புதமான மாற்றம் முதலாவது. அடுத்து எனது கற்பித்தல் நடவடிக்கைகளும் மிகவும் கண்டுபிடிப்பு ரீதியான முறையில் காணத் தொடங்கியது. அது ஏனென்று நான் பின்னர் ஆராயும் போதுதான் எனது இந்த தியானம் ஒரு 2 நிமிடம் 5 நிமிட தியானம் மிகவும் உதவி செய்தது. எவ்வாறு உதவி செய்ததுண்டா, என்னுடைய மன ஒருமைப்பாட்டு சக்தி எவ்வாறு அதிகரிச்சதோ அந்த மன ஒருமைப்பாட்டு சக்தி எனது சகல செயற்பாட்டுகளிலும் ஒரு சமத்துவத்தை கொண்டு வர தொடங்கியது. அதாவது ஒரு சக்தி பிரபாக்கம். அந்த சக்தி பிரபாக்கம் என்பது நாங்கள் பாளையங்களில் கூட இறைவனை நாங்கள் வழிபடும் போது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த விக்கிரகத்தில் நாங்கள் எங்களுக்கு கவனத்தை செலுத்தும் பொழுது அது நுட்பமான ஆற்றலை உருவாக்கும். ஏனெனில் எல்லோரது கண்களும் அந்த விக்கிரகத்தில் போய் செல்லும் பதியும் பொழுது அந்த பதிவு மிக வித்தியாசமான ஒரு ஒன்று குவிப்பை ஏற்படுத்தி அதன் பிரதிபலிப்பை எல்லோருக்கும் கொடுக்கும். அந்த இப்ப நீங்க லைட்டை பார்த்தீங்களா அதனுடைய பவரை மெதுவாக ஏற்ற மாதிரி அவ்வளவு சக்தி பிரவாகம் தோன்றுவது. அதே போலதான் எங்களுடைய அந்த மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மூலம் என்னால் நிறைய விடயங்களை ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. முதல் ஒழுக்க நடவடிக்கைகள், மற்றது நிறைய தேவையற்ற விடயங்கள்ல ஈடுபடுவது, மற்றவர்களை பற்றி சிந்திப்பது, மற்றவர்களை பார்ப்பது போன்ற குறைகளை பார்ப்பது எல்லாமே என்னிடமிருந்து படிப்படியாக ஆளத் தொடங்கிச்சு. அதாவது சொல்லுவார்களே, ஒரு இருளை ஒளி எவ்வாறு அகற்றுகின்றதோ அதே போல இந்த ஆன்மீகம் என்றது ஒளியாக மிளிரத் தொடங்கிச்சு. அதை நீங்கள் உள்ளார்ந்தமாக செய்து கொண்டு போகும் பொழுது உங்களுடைய மாற்றம் மற்றவர்களுக்கு அந்த மாற்றத்தை வெளிப்படையாக கொண்டு வரும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் மாறினால் உலகம் மாறும் என்று சொல்லுவார்கள். யாருக்குமே அறிவுரை கூற தேவையில்லை. உங்களை பார்த்தே கவர்ச்சியால ஈடுபட்டு அதற்குள் ஈடுபடுவார்கள். அந்த மாற்றத்தை நான் உணரத் தொடங்கினேன். பாடசாலையில மாணவர்கள், மிகவும் நான் கற்பித்த மாணவர்கள் எல்லோருமே ஆண் மாணவர்கள் தான். மிக அழகான பண்பை வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். அவருடைய கல்வியிலும் புதுமைகளை காட்ட தொடங்கிவிட்டார்கள். அதை பார்த்தே சகல பாடசாலைகளும் இன்று இந்த ஆன்மீக ரீதியான வழிநடத்தலுக்கு பின்பற்ற தொடங்கிவிட்டன. இதற்கெல்லாம் எனக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்தது இந்த ராஜயோக தியானம். அந்த தியானம் என்று சொன்ன உடனே நாங்கள் மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ செயல்படவில்லை. நாங்கள் தனித்துவமாக எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலைதான் இது. ஏனென்று கேட்டால், எங்களுக்குள் இருக்கும் ஒரு உயிர் சக்தி எவ்வாறு எங்களை எல்லாவற்றிலும் இருந்து தெளிவுபடுத்தியது இந்த உயிர் சக்தி என்ற ஒரு சக்தி. அது ஒரு ஒளி புள்ளியாக, அதாவது ஆன்மீகம், அதாவது ஆத்மான்னு சொல்லுகிற அந்த ஒளி இயக்கு சக்தி, அதனுடன் நாங்கள் ஒன்றுபடும் பொழுது எங்களுடைய சரீர ரீதியான இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் எல்லாமே சமத்துவம் அடைய தொடங்கிவிட்டது. அந்த சமத்துவ நிலை எங்களுடைய நியூரோ சர்ஜன் சொல்வார், எல்லாமே நரம்பியலில் தங்கி இருக்கின்றது என்று. அந்த நரம்பியல் ஆக்கம் புத்துணர்வை கொடுக்க தொடங்கியது. அந்த புத்து உணர்வு எனது புத்தாக்கம், அதாவது அறிவியல் ரீதியாகவும் எனக்கு செயற்பட தொடங்கியதை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்று கேட்டால், இந்த உயிர் சக்தியை நான் இறைவனோடும் தொடர்பு படுத்த தொடங்கினேன். என்னில் இருக்கின்ற இந்த உயிர் சக்தி பரமாத்மா இறைவனோடு தொடர்பு. அவரும் ஓர் உயிர் சக்தி, அவரையும் அழிக்க முடியாது, ஆத்மாவையும் அவருடைய குழந்தைகளாய் எங்களுடைய இந்த உயிர் சக்தி என்று சொல்லுகிற ஆன்மாவையும் அழிக்க முடியாது. அப்ப அழிக்க முடியாத இரு சக்திகளும் தொடர்பு படும் பொழுது அற்புதமான செயற்கரிய மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் எங்களுள். அந்த மாற்றங்கள் நாம் இறைவனை நேரடியாகவே தொடர்பு கொள்ளுகின்றோம். அதாவது நாங்கள் மனிதர்களை அல்ல, இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகின்றோம். இந்த தொடர்பு இறை சக்தியில தெய்வீக குணங்களை வெளிக்கொணர தொடங்கியது. அந்த தெய்வீக குணங்கள் தான் எங்களிடம் இருக்கும் அன்பு, அமைதி, கருணை, மற்றது சந்தோஷம், பேரானந்தம், சக்திகள், இவையெல்லாம் புலப்பட தொடங்கி. இவை எங்களுடைய உடல் ரீதியாக மாற்றங்கள், அதாவது கண்ணினூடாக, மது பேச்சினூடாக, செயலினூடாக அதிர்வலைகளை எங்களை சுற்றி உள்ள சூழலில் முதலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சூழல் அதிர்வாக எமது இயற்கையை மாற்றும். அந்த இயற்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட பஞ்ச தத்துவங்களும் மாறும். இந்த பஞ்ச தத்துவங்களில் மாற்றம் ஏற்பட உலகமே, மக்கள், ஆத்மாக்கள் அனைவரும் அதனுடைய நிறைந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு ஒன்றினுடைய மாற்றங்கள் ஒவ்வொருவருள்ள தொடர்பு படும் பொழுது இவ்வளவு பெரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒரு நிமிடம் நாங்கள் இறைவனை தியானித்ததன் பலன், நாங்கள் எடுத்த அந்த அற்புத சக்திகளை எம்மினூடாக
ஊடாக மற்றவர்களுக்கு அதை பரப்பும் போது எமது உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, செயல் ரீதியாக நாங்கள் அதை பரப்பும் பொழுது சகல ஜீவராசிகள், ஆத்மாக்கள், இயற்கை பஞ்ச தத்துவங்களிடம் இருந்தும் நீங்கள் 1000 கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். எனவே படைப்பையும் படைப்பின் ரகசியங்களையும் அறிந்த அந்த இறைவனுக்கும், இந்த இயற்கைக்கும், இந்த இயற்கையை மாற்றி அமைத்த ஆத்மாக்களுக்கும் எல்லோருக்கும் எனது கோடான்றி கோடி நன்றிகளையும் தெரிவித்து, இந்த அமுதமலையில் இதை இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் அன்பாகவும் ரசித்து கேட்டு உங்களிலும் மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகான அனுபவத்தை அன்பாக வழங்கிச் சென்ற சகோதரி அன்புமலர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. பல 1000 சொற்கள் கொண்ட கதைகளால் தொட முடியாத என் இதயத்தை சில சொல் கொண்ட கவிதைகள் எளிதாய் தொட்டுவிடுகின்றது. அதனால் தானோ என்னவோ கவிதைகள் என்றாலே அத்தனை பிரியம் எனக்கு. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, இலங்கையில் யார் அந்த பாரதி? கவிதையின் தலைப்பு தேடி பாருங்கள். 800 கோடி சனங்களில் எண்ணி எடுக்கப்படும் எம்மக்கள் யார் என்று எண்ணத்தில் தேடி பாருங்கள். 800 கோடி சனங்களில் எண்ணி எடுக்கப்படும் எம்மக்கள் யார் என்று எண்ணத்தில் தேடி பாருங்கள். எல்லா மதங்களையும் ஒன்றிணைந்து புதிய தர்மமாய் புனிதப்பட்டு கொண்டிருக்கும் புதிய பூ மலர்வதை மனம் கொண்டு தேடி பாருங்கள். எல்லா மதங்களையும் ஒன்றிணைந்து புதிய தர்மமாய் புனிதப்பட்டு கொண்டிருக்கும் புதிய பூ மலர்வதை மனம் கொண்டு தேடி பாருங்கள். மூளைக்கு புத்தி என்றும் இதயத்துக்கு மனம் என்றும் மலர்ந்த விஞ்ஞான கதையை புதிய மெஞ்ஞானம் சொல்வதை மனம் கொண்டு தேடி புத்தி கொண்டு தீர்மானித்து பாருங்கள். மூளைக்கு புத்தி என்றும் இதயத்துக்கு மனம் என்றும் மலர்ந்த விஞ்ஞான கதையை புதிய மெஞ்ஞானம் சொல்வதை மனம் கொண்டு தேடி புத்தி கொண்டு தீர்மானித்து பாருங்கள். வினைகள் 3 கர்மத்தின் கதையில் கணக்கு முடிக்க புதிய கவிதை கூறும் ஐக்கூ விஷயம் போல வினோதம் நடப்பதை தேடி பாருங்கள். வினைகள் 3 கர்மத்தின் கதையில் கணக்கு முடிக்க புதிய கவிதை கூறும் ஐக்கூ விஷயம் போல வினோதம் நடப்பதை தேடி பாருங்கள். இலங்கை தீவு என்றால் உலகமும் தீவாகும். இலங்கை தீவு என்றால் உலகமும் தீவாகும். இலங்கையில் ராவண ஆட்சி என்றால் உலகமும் ராவண ஆட்சியாகும். இலங்கையில் ராவண ஆட்சி என்றால் உலகமும் ராவண ஆட்சியாகும். ஆன்மீக கதையை கலைகளுடன் தேடி பாருங்கள். ஆன்மீக கதையை கலைகளுடன் தேடி பாருங்கள். சுனாமி வந்த கதையும் மக்கள் சுருண்டு விழும் சூடும். சுனாமி வந்த கதையும் மக்கள் சுருண்டு விழும் சூடும். குளிர் கொண்ட பாலைவன பகுப்பும் அமெரிக்காவின் காட்டுத்தீயின் கணப்பும். குளிர் கொண்ட பாலைவன பகுப்பும் அமெரிக்கா காட்டுத்தீயின் கணப்பும். கால நதியில் ஓர் கலைநதியான ஞான நதி கூறிய கால நதியில் ஓர் கலைநதியான ஞான நதி கூறிய ஞாலத்து மாற்றத்தை மாறுவதற்கு தேடி பாருங்கள். ஞாலத்து மாற்றத்தை மாறுவதற்கு தேடி பாருங்கள். எல்லா பண்பலையும் பாடல் சொல்லும் ஒரு பண்பலையில் உலகில் பாடல் சொல்லி பண்பு சொல்லும் புதிய வானொலியின் புரட்சியை உலகில் தேடி பாருங்கள். எல்லா பண்பலையும் பாடல் சொல்லும் ஒரு பண்பலையில் உலகில் பாடல் சொல்லி பண்பு சொல்லும் புதிய வானொலி புரட்சியை உலகில் தேடி பாருங்கள். செய்வது எல்லாம் சரியாகவே தெரியும். செய்த பின் அதன் பதிவு எவ்வகையில் அடங்கும்? எந்த பதிவு உயர்வானது, எந்த பதிவு தாழ்வானது என அடுத்த பிறப்பு கதையை இப்பிறப்பில் அறிய இனிய ஞானத்தை தேடி பாருங்கள். புதிய பிறப்புக்காய் மாறி பாருங்கள். செய்வது எல்லாம் சரியாகவே தெரியும். செய்த பின் அதன் பதிவு எவ்வகையில் அடங்கும்? எந்த பதிவு உயர்வானது, எந்த பதிவு தாழ்வானது என அடுத்த பிறப்பு கதையை இப்பிறப்பில் அறிய இனிய ஞான கதையை தேடி பாருங்கள். புதிய பிறப்புக்காய் மாறி பாருங்கள். ஓம் சாந்தி. இலங்கையின் பாரதியாக தேடி பாருங்கள் என்ற அழகான கவிதையோடு மனங்களுக்குள் வந்து சென்றவர் நுவரெலியாவிலிருந்து பாடசாலை ஆசிரியர் சகோதரர் திரிலோக சுந்தர் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் எம்மோடு இணைந்து கொள்கிறார் தெய்வளை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து ஆசிரியர் சகோதரர் வீரகுணசிங்கம் அவர்கள்.
வணக்கம். எனது பெயர் வீரகுலசிங்கம். நான் விஞ்ஞான ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றினேன். நான் பின்பு எனது பௌதீக கடமைகள் யாவையும் முடித்த பின்னர் எனக்கு ஏற்கனவே ஆன்மீகத்துறையில் ஈடுபட வேண்டும், அதை பற்றி படிக்க வேண்டும் என்றொரு ஆசை இருந்தது. அதற்குரிய காரணம், நான் விஞ்ஞானம் படிப்பிக்கும் பொழுது லண்டன் அட்வான்ஸ் லெவலில் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணவைகள். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற இதில் தான் முதலாவதே துவங்கினது. ஹிந்து ரிலிஜன் அதில் பற்றி அன்றது தொடங்கம் நான் இதில் ஏதோ விஷயம் இருக்கான்னு சொல்லி போட்டு நான் தேடி திரிஞ்சு கடைசியாக இதுக்கு வந்தேன். அது இந்த ஆன்மீகத்துறையில் பிரம்மகுமாரிஸுக்கு வந்து சேர்ந்து நான் இப்போ ஏறக்குறைய 5 வருஷங்கள் ஆகிவிட்டது. இதில் எனக்கு பிடித்த அம்சம் நிறைய நாலேஜ். இதில் கூட விஞ்ஞான கருத்துக்கள் என்னை பொறுத்தளவில் கூடுதலாக இருக்கின்றது. அதை நான் பார்க்கும்பொழுது ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. யூனிவர்ஸ் என்ற விஷயம் எனக்கு நன்றாக பிடித்தது. அதில் இருக்கிற விஷயங்களை தொடர்பு கொண்டு அப்புறம் இங்கே அதெல்லாம் கூடுதலாக இதில் இங்கே இந்த பிரம்மகுமாரிகள் அது ஒவ்வொரு விஷயங்களும் அதுடன் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமைதி, சாந்தம் எல்லாம் வித்தியாசம். இன்றைக்கு எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கிறது. என்னுடைய தொழிற்பாடுகள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு டிவைன் ஆக்ஷன்ஸ் அதுகள் வருவதை எனக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. மற்றது மகிழ்ச்சி, எவரோடும் தொடர்பு கொண்டு வேறுபாடு இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் கூடிய அளவு வேஸ்ட் தாட்ஸ் இல்லை. ஏனென்று நான் கூடுதலாக இதை பற்றி படிக்கிறதும் அதை சேர்ன் பண்ணுறதும் கூடுதலாக இருக்கிறது. அது எப்பொழுதும் நான் இந்த சயின்டிஃபிக்காக யோசித்து பார்க்குறபடியாக எனக்கு இந்த மனதில் டக்குன்னு நிற்கும். அப்போ டக்குன்னு நான் அப்ளை பண்ணக்கூடியதாகவும் ஓரளவுக்கு எதியாக வருது. அப்போ முடிவு என்னென்றால் இதில் கூடுதலான ஆர்வமும் ஈடுபாடும் கூடுதலாக அந்த ஸ்டடி நாலேஜ்ன்றது மிக முக்கியமான விஷயம். அதை படிக்க அது எண்ட்லெஸ் கடல், அது முடிவடையாது. அதனுடைய இப்போ இருக்கிற என்னுடைய நிலைமை மிக மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, இண்டிபெண்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அழகான அனுபவத்தை வழங்கி சென்ற சகோதரர் வீரகுணசிங்கம் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் மொழி. இன்றைய முன்னோர் மொழியில் நாம் பார்க்க போகும் கருத்து, பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. அருமையான வாசகம். எமது விவேகம் எங்கே குறைகின்றதோ அங்கே எமது மன ஒருமைப்பாடு குறைவாக இருக்கின்றது. தெளிவான முடிவுகளை எடுக்க மன ஒருமைப்பாடானது எமக்கு மிக அவசியமான ஒன்றாக விளங்குகின்றது. மன ஒருமைப்பாட்டை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதிலும் செல்போனின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இன்றைய காலத்தில் மன ஒருமைப்பாடு என்பது கண்டறியாத பொருளாக ஆகிவிட்டது. தவறான முடிவுகளால் நடக்கும் வீட்டு சண்டைகள், விவாகரத்துக்கள், அரசியல் குழப்பங்கள், தற்கொலைகள், களவுகள் எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போன்று செயற்பட்டால் பிரச்சனை என்று சிந்தித்துக் கொண்டு மட்டுமே இருந்துவிடக் கூடாது. சரியாக சிந்தித்து சரியாக செயல்பட வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் ஆன்மீகம். எவ்வளவுக்கு வீணான மற்றும் எதிர்மறையான சிந்தனையை குறைக்கின்றோமோ அவ்வளவிற்கு என்னால் சாதகமாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியும் என்பதுதான் இன்றைய முன்னோர் மொழி. அதனால் தான் பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயற்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. சிந்தியுங்கள். அமுதமலை இணையதள வானொலியின் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவு நேரத்தை நெருங்கிவிட்டது. ஆரம்பத்திலேயே தூய்மையான பார்வை, தூய்மையான சொல், தூய்மையான செயல் பற்றி பேசியிருந்தோம். எமக்கு தேவைப்படும் பொருளைத்தான் நாம் விரும்பி தேடிக்கொண்டிருப்போம். கடவுளின் அன்பும் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த அன்பை விரும்பி தேட வேண்டும். ஆகவே முதலில் ஆன்மீகத்தை உங்கள் விருப்ப தேர்வாக்கி கொள்ளுங்கள். அதற்கு முன் ஆன்மீகத்தின் நன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். விசாலமான வானத்தில் சிறகடிக்க வந்த இலங்கையின் இன்பப்பட்டறையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இவ்வளவு நேரமும் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை.
அலை அலை